Hi friends, நான் உங்க சத்யா. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா JavaScriptல for in loop and then for off loop பத்தி பார்க்க போறோம். So previous வீடியோல பாத்தீங்க அப்படின்னா looping control statementல while loop, do while loop, for loop பத்தி பார்த்துட்டோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து for in loop and then for off loop பத்தி நம்ம பார்க்கலாம். So first பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து JavaScriptல வந்து for in loop and then for off loop பத்தி பார்க்க போறோம். So previousா பாத்தீங்க அப்படின்னா நம்ம for loop பத்தி பார்த்திருப்போம். For loop நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம ஒரு மூணு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம், தேர்ட் பாத்தீங்கன்னா வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணணுமா இல்ல டிக்ரிமெண்ட் பண்ணுவோமா சொல்லி நம்ம கொடுத்திருப்போம். So இந்த மாதிரி நம்ம for loop யூஸ் பண்ணிருப்போம். So இப்போ நம்ம பார்க்க போறது வந்து for in loop and then for off loop பத்தி பார்க்க போறோம். So first வந்து for in loop பத்தி பார்க்கலாம். So அதுக்காக என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். let my data equal ஆப்ஜெக்ட் டைப்ல என்ன பண்ண போறேன்னா வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேம் அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சத்யா நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கீ பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் கொடுத்துக்கிறேன், ஏஜ் 25. ஸோ அந்த தேர்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து சேலம். ஸோ தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடிக்காக வந்து மெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மெயில் sathyainfotech.contact@gmail.com. ஓகேங்களா? ஸோ இனிமேல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் டேட்டா வந்து மை டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மை டேட்டா வேரியபிள் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் வந்து வேல்யூ ரிட்ரைவ் பண்ண சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து h2 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த h2 டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த h2 டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம நேம் பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மை டேட்டா. ஸோ மை டேட்டாவில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஆட்ரிபியூட்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேம், ஏஜ், அட்ரஸ், மெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மை டேட்டாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் மை டேட்டா கொடுத்துக்கிறேன். இப்போ மை டேட்டாவில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா நேம் வேணும். ஓகேங்களா? இப்போ நேம் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து டாட் நோட்டேஷன் மூலிமா நம்ம வந்து வேல்யூ ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் நமக்கு நேம் வந்துருச்சு. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வேணும். ஓகேங்களா? மை டேட்டா நேமுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா அட்ரஸ் நான் கொடுத்து இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அட்ரஸ் வந்துருச்சு. இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிராக்கெட்டில் போயிட்டு ஸோ ஏஜ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடிக்காக வந்து இங்கே மெயில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் வந்து ஏஜ் 25 வந்துருச்சு. அண்ட் தென் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு sathyainfotech.contact@gmail.com வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார் இன் லூப், ஓகேங்களா, ஃபார் இன் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இதில் இருக்கிற வேல்யூ எடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து டாட் நோட்டேஷன் அண்ட் தென் பிராக்கெட் நோட்டேஷன் கொடுத்து நம்ம வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் இன் லூப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா கீ கொடுக்குறேன். ஸோ கீ இன் மை டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸாக ஃபார் லூப்பில் நம்ம 3 வேல்யூ பாஸ் பண்ணுவோம். இதே ஃபார் இன் லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, மை டேட்டா அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை டேட்டாவில் இருந்தால் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூவை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ எடுத்து இந்த கீ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி. ஓகேங்களா? நம்மளுக்கு வேல்யூ எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மை டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் தான் வேல்யூ வரும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே இன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ மை டேட்டாலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து நம்ம கீழே ஸ்டோர் பண்ணணும், நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்து கீழே ஸ்டோர் பண்ணணும். இனிமேல் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேம், ஏஜ், அட்ரஸ், மெயில் சொல்லிட்டு இந்த 4 வேல்யூமே மை டேட்டால இருந்து கீழே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கீயை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன டிஸ்பிளேன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட்டு கீ மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் கெட் பண்ண கீ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்களா நம்மளுக்கு நேம், ஏஜ், அட்ரஸ், மெயில் சொல்லி வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் இன் லூப் மூலிமா நம்ம வந்து கீ நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கீக்கான வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீ வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மை டேட்டா அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபஸ்ட்டு மை டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீயை கட் பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாக அந்த ஒரு நேம், ஏஜ், அட்ரஸ், மெயில் ஐடி நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ எப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து ஒவ்வொரு கீ வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மை டேட்டா நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, மை டேட்டா. இந்த கீழ் நமக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு நேம் வரும். ஸோ இப்போ நேம் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேம் என்னவோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வரும். அந்த கீயோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகிடும், ஏஜ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்பொழுது நமக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து இப்போ நம்ம கீ எடுக்கிறது அந்த கீ வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரேல வந்து ஃபாரின் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு h2 டேக் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ h1 டேக் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபார் இன் லூப். இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால வந்து ஆப்ஜெக்ட் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் டேகில் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஹெச்ஆர் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து லைன் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து நான் ஃபாரின் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லூப் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து அரேலேருந்து வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்ரைவ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதனால் ஃபாரின் லூப் ஆப்ஜெக்ட் பதிலாக அரே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரேக் டாக் நான் கொடுத்துக்கிறேன். ஹெச்ஆருக்கு பதிலாக ஜஸ்ட்டு வந்து ஒரு பிஆர் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேம் நான் கொடுத்துக்கிறேன், ராம். நெக்ஸ்ட்டு வந்து ஷாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா குமார். ஸோ குமார். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சத்யன் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே நான் வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் வந்து டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த அரேலேருந்து வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஃபாரின் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் நான் கொடுக்குறேன். இன் நம்மளுக்கு வந்து வேரியபிள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நம்ம கொடுத்துட்டோம். அதனால் வந்து இங்கே டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் h2 டேக் நான் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனால் இந்த இண்டெக்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் நான் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன், நமக்கு 0லேருந்து நமக்கு 3 வரைக்கும் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம அரே அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ்லும் ஒவ்வொரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ டேட்டா அப்படிங்கிற அரேயில் ராம் அப்படிங்கிற வேல்யூ வந்து 0 இண்டெக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் ஷாம் அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இண்டெக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குமார், சத்யாலாம் பார்த்தீங்கன்னா 2 and 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபாரின் லூப்பில் வந்து டேட்டாலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு வேல்யூவும் நான் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் ஃபாரின் லூப் யூஸ் பண்ணும்போது டேட்டாலேருந்து நீங்கள் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபஸ்ட் நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ 0 இண்டெக்ஸ் 1 2 3ன்னு சொல்லி நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு 0லேருந்து 3 வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த டேட்டா நம்ம கொடுத்துக்கலாம். டேட்டாக்குள்ளார ஜஸ்ட் நீங்கள் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ராம், ஷாம், குமார், சத்யா சொல்லி நமக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரே. ஓகேங்களா, நமக்கு அந்த அரே இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ அந்த இண்டெக்ஸ் எங்கே இருக்குன்னா நான் இப்போ இங்கே எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். அப்போ நீங்கள் டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 1, நெக்ஸ்ட் 2, 3 சொல்லி நமக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அந்த டேட்டாவில் என்ன அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா இந்த அரேல வந்து ஃபாரின் லூப் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன் லூப்பில் இது வந்து ஃபார் ஆஃப் லூப்பில் அரேலேருந்து வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபார் அப்படி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 4 நேம் இருக்கும். ராம், ஷாம், குமார், சத்யா சொல்லி நேம் இருக்கும்.
ஸோ இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார் இன் லூப் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக இண்டெக்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணும்பொழுது 0 1 2 3 வந்திருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அவுட்புட்டில் பாருங்கள் நமக்கு 0லேருந்து 3 வரைக்கும் நமக்கு அந்த இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவே நான் வந்து இன் லூப்புக்கு பதிலாக நான் ஆஃப் லூப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபாரில் வந்து ஆஃப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு டேரெக்டாகவே நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். நமக்கு வந்து இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ சேவ் பண்ண உடனே நமக்கு டேரெக்டாக பார்த்தீங்களா நமக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா கொடுத்துட்டு அதில் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஆஃப் லூப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓகேங்களா, டேரெக்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்காது. டேரெக்டாக டேட்டாவில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி டேரெக்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். நீங்கள் வந்து டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும், டேரெக்டாக வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் இன் லூப் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு எடுத்திருக்கும். அதே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இதுவே ஃபார் ஆஃப் லூப்னா டேரெக்டாக நம்மளுக்கு அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன் லூப்புக்கும் ஃபார் ஆஃப் லூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் இன் லூப்னா என்ன அண்ட் தென் ஃபார் ஆஃப் லூப்னா என்ன சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல வேறு பார்க்கலாம். ஸோ பை பை சி.